அப்போ மகிமைப்படுவதாக. போகும்போது தயவுசெய்து காலண்டர் வாங்காமல் போயிடாதீங்க. சரி, இந்த நாட்களிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாது வந்திருக்கிறோம். நான் பலமுறை சொல்கிறேன், ஒன்று எழுதுங்க, எழுதி பாருங்கள், திரும்ப திரும்ப அதை எழுதி படித்து பார்த்தா தான் உங்களுக்கு அதை புரியும் என்பதை நான் விரும்புகிறேன். அப்படி நீங்கள் படித்து இன்னொரு முறை படிக்கும்போது ஒரு மாற்றங்கள் உண்டாகிறதுக்காக நம்முடைய வேத வசனங்கள் நம்மளோடு கூட பேசணுங்க. நம்ம சும்மா கேட்டுட்டு வந்துட்டோம், ஒரு சபைக்கு வந்துட்டோம், போயிட்டோம், வசனங்களை கேட்டுட்டோம், இது எனக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும் என்பதை நாம் தப்பாக புரிந்து கொண்டோமானால் அது சரியாக இல்லாத ஒரு காரியமாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த நாட்களில் நாம் வேதத்தை தியானிக்கும் முன்பதாக ஒரு இன்ட்ரடக்ஷனான ஒரு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். கிமு 587 நெபுகாத்நேச்சார் யூதா தேசத்தை அவர் என்ன செய்தாருங்க? பிடிச்சிட்டாரு. பிடிச்சு அவர் என்ன செஞ்சார்? அங்கே இருக்கிறவர்களை அடிமைத்தனத்தில் அவர்கள் கொண்டு போய்விட்டார். 70 வருட காலங்கள் அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தில் பிற்பாடு கிமு 538 பாரசீக மன்னன் அதை ஆளும் பொழுது அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அவர்கள் மீண்டுமாக அவர்கள் தன்னுடைய தேசத்திற்கு வர ஆரம்பித்தாலும் கிட்டத்தட்ட நிறைய பேர் வரல, ஒரு 50,000 பேர் தான் மட்டும்தான் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அதில் தான் யார் யார் இருந்தா ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல், இவங்களாம் என்ன செஞ்சாங்க? அதில் வந்த ஆமே ஆமே எல்லாம் புரிஞ்சிருக்கா? எல்லாம் இதெல்லாம் இப்படி ஒரு பைபிளில் இருக்கானுங்கிறதெல்லாம் யோசனையாக இருக்கா? அப்படி தெரியலன்னு சொன்னால் நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி போய் பார்க்கறது நல்லது. சரி, இவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? வந்தாங்க. எதற்கு வந்ததுக்கப்புறம் அங்கே ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருந்த நெபுகாத்நேச்சாராலே ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருந்ததுனாலே அது கட்ட வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டு கட்ட ஆரம்பித்தார்கள் தேவ சித்தத்தின்படியாக. அப்படி கட்ட ஆரம்பிக்கப்படும் பொழுது சில பிரச்சனைகள் மூலமாக ஒரு 18 ஆண்டுகள் அது நிறுத்தப்பட்டது. அந்த 18 ஆண்டுகள் நிறுத்தப்பட்டோன்னே ஜனங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? அதை அப்படியே விட்டுட்டாங்க, ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆலயத்தை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படலை. அவங்க பாட்டு என்ன பண்ணாங்க? அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போயிட்டே இருந்தாங்க. அது என்ன ஆணுச்சு, ஏதாச்சு, இதெல்லாம் பற்றிலாம் ஒன்றும் யோசனையே இல்லாமல் ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல காணப்பட்டது. இப்பொழுது தான் ஒரு சம்பவம் ஒன்று வந்தது. ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக சில வார்த்தைகள் பேசப்பட்டது. அதை தான் இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 5 7 வசனங்கள் வரை நாம் வாசித்ததை தியானிக்க போகிறோம். ஆகாய் 1வது அதிகாரம் 5 7 வசனங்கள். இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த வேத வசனத்தை தான் ஆகாய தீர்க்கதரிசி சொல்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் அது பேசப்படும்படியாக, ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றங்கள் உண்டாகும்படியாக, ஆண்டவரே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறது போல நாங்கள் ஆண்டவரே உமக்கு பலன் கொடுக்கிறவள எங்களை மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. மீண்டும் ஒரு வாசிக்கலாமா? அதை இல்லை, அந்த இப்பொழுது சேனைகள் 5 இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் 5 உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் இதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஒரு முறை சொன்னாலே என்னங்க, ஒரு முறை சொன்னாலே அது என்ன செய்யுங்க, தடை இருக்காது. ஆனால் இப்போ 2 முறை என்ன சொல்லியிருக்கிறார்? அதை நீங்கள் அதே 5ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் பார்த்தீங்கன்னா அதை ஒரு மாற்றமாகவே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாருங்க அவரு?
முதல்ல சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி. 7ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். அப்ப திரும்ப என்ன பண்ணிருக்கீங்க? அதே வசனம் ரிப்பீட் ஆயிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அது மிகவும் மிகவும் முக்கியமான காரியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால் சொல்கிறார் ஆண்டவர் சில வேளைகளை மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி என்ன சொல்கிறாருங்க? ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே வேத வசனங்களை நாம் ஜாக்கிரதையாக நாம் கை கொள்ளும் பொழுது அது நமக்கு நமக்கு என்ன சொல்லுங்க, ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறதா இருக்கிறது. இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம், நீங்கள் என்ன பண்ணினீங்க? நிறைய விதைக்கிறீங்க, அது என்ன செய்யல, கொஞ்சமாக கொண்டு வர்றீங்க. நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு என்ன இல்லைங்க, அதில் ஒரு திருப்தி இல்லை. நீங்கள் சம்பாதிச்சாலும் எங்கே கொண்டு வச்சுருக்கிறீங்க? பொத்தலான பையில காண போயிடுச்சு. போட்டு பார்க்குறேன், காணா போயிடுச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம்? இல்லையே, நான் எவ்வளவோ சம்பாரித்து பார்க்குறேன், கையில் ஒன்றும் நிற்க மாட்டேங்குது. நாங்கள் எவ்வளோ பார்க்குறாங்க, எங்கே காசு வருதுன்னு தெரியல, எங்கே போகுதுன்னு. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குதுங்க? ஆமாம், எப்படி போகுதுன்னே தெரியல. இப்போ இது நமக்கு உடனே என்ன நினைக்கிறோன்னா, எனக்கு ரொம்ப திருஷ்டி பண்ணிட்டாங்க போல இருக்கு. புரியுதுங்களாங்க? என் மேலே என்ன கண்ணு வச்சுட்டாங்களா? ஆமாம், என் மேலே கண்ணு வச்சுட்டாங்க, அதனால் கண் திருஷ்டி வந்துருச்சு. இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க நம்மளை? அதனால இருக்குமோ, இல்லை பிசாசு என்ன பண்ணிட்டாங்க, என்னை ஏதோ பண்ணிட்டான் போல இருக்கு, அதனால எனக்கு என்ன பண்ணலைங்க, என்னுடைய பொருள்கள் சேர்க்க முடியவில்லை, அல்லது நான் சம்பாதிக்கிற காரியங்கள் கையில் நிற்கலை அப்படின்னு சொல்லி நாமே ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வரோம். எப்படின்னா, மற்றவர்கள் மேலே நியாய தீர்ப்பை கொண்டு வருவான். அவன் என் கண் திருஷ்டி என் மேலே பண்ணிடுச்சு, எனக்கு மற்றவங்களால திருஷ்டிப்பட்டு போயிடுச்சு, பிசாசு என்னை வஞ்சிட்டான்ங்கிட்டு மற்றவர்களை குறை சொல்லுகிறோமே ஒழிய நமக்குள்ளான ஒரு ஆராய்ச்சி நமக்குள்ள என்ன செய்யலைங்க, அது இல்லை. அது இல்லாததுனால தான் நிறைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ என்ன செய்கிறாங்க, ஏன் இது நடந்தது அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தில் வாசிக்கலாம். அந்த ஆகாய எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போ இது ஏன் இந்த மாதிரி நடக்குது? அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சமாக கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன். அப்போ என்ன சொல்கிறேன், நீ வீட்டுக்கு நிறையா எடுத்துகிட்டு வந்தால் கூட அதை என்ன பண்ணிடுறேன், வேஸ்ட் ஆக்கிடுறேன், ஊதி போட்டுடுறேன். எதை நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இதை நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ என்ன சொல்கிறாரு, என் வீடை பற்றி நீ கவலைப்பட மாட்டேங்கிற. இந்த 18 வருட காலங்களாக காலதாமதமானோன்னு அவன் வீட்டில் போய் சொகுசாக வாழ ஆரம்பித்தான ஒழிய தேவனை பற்றின சிந்தனை அவர்களுக்குள்ளாக இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணிட்டேன், உன்னிட்ட இருக்கிற பொருளை பூரா வீணாக்க போகிறேன், உன்னிட்ட இருக்கிறதெல்லாம் ஊதி போட போகிறேன், நீ பொத்தலான பையில தான் நீ காசை போட போகிற. வாசிக்கலாம். உபாகம் எழுதின புஸ்தகம் 28ஆவது அதிகாரம் 38 45 வசனங்கள் வரை. மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சமாக நீ அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை படிச்சு கொஞ்சமாக தான் நீ நிறைய கொண்டு போய் போடுவ, கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதையும் என்ன பண்ணிவிடும் வெட்டுக்கிளிகள்? ஆமாம், பட்சித்து போடும். திராட்சை தோட்டங்களை நட்டு பயிரிடுவாய், குடிப்பதில்லை, சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும். ஆனாலும் பூசிக்கொள்வதில்லை, உதிர்ந்து போவும். இறார்கள் பாருங்க, இப்படி நிறைய என்ன பண்றாங்க, நமக்கு லாஸை பற்றியே பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் அது மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு சொன்னா, நீ ஏன் இல்லை இந்த மாதிரி வாசிக்கலாம். ஓசியா எழுதின புஸ்தகம் 45ஆம் வசனத்தை வாசிக்குமா. உபாகமம் 28:45. உன் தேவனாகிய கர்த்தர் நீ அவருக்கு விதித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் செவி கொடாதபடியினாலே இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு தொடர்ந்து பிடிக்கும். பாருங்க, இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால்,
நீ என்னை விட்டுட்டு என்னுடைய வார்த்தையில விட்டுட்டு போனபடியினால்தான் உனக்கான நஷ்டங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இப்படி நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், சிந்திக்க மாட்டேங்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் செய்வது எப்பொழுதுமே பர்ஃபெக்ட் என்கிற ஒரு நினைவிலே நம்மள்கிட்ட இருக்கிறமே ஒழிய தேவனுடைய பார்வை குறித்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள விடவில்லை. வாசிக்கலாம். ஓசியா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடினாலே அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையாதிருப்பார்கள், அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பலுகாதிருப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நீ கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தரை நீர் மதிக்காமல் இருக்கிறோம். கர்த்தரை நம்ம மதிக்காமல் இருக்கிறோமானா இல்லையே, நான் ஆண்டவர் நினைக்கிறேனே. நீங்கள் ஆண்டவரை நினைக்கிறது பற்றி பிரச்சனை இல்லை. பிசாசும் ஆண்டவர் தேவன் என்று சொல்லி நடுங்குகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய கட்டளைகளை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா? அந்த 18 வருட காலங்கள் கால தாமதமான பொழுது அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை குறித்து கரிசனை இல்லாமல் தங்களுடைய மச்சுப்பாவின வீட்டிலே தங்கள் சுகபோகமாய் வாழ்ந்தார்கள். ஆகாய் தீர்க்கதரிசி எழும்பி தீர்க்க தரிசனம் சொல்கிறார், நீ பொத்தலான பையிலே போட்டு கொண்டிருக்கிறாய், நீ எவ்வளவுதான் விதைத்தாலும் அறுப்பது கொஞ்சமாகத்தான் வருகிறது, உனக்கு நிறைய லாஸ் வரும்பா என்று சொல்லி அவருக்கு ஒரு எச்சரிப்பை இந்த இடத்துல கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, கர்த்தரை நாம் எப்பொழுதெல்லாம் மறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சில சரிவுகள் உண்டாய் கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எப்பெல்லாம் நாம் மறக்கிறோமோ, வேதம் அழகாய் சொல்கிற, வேதத்தை நீர் மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை மறக்கும் பட்சத்தில் அவருடைய வாழ்க்கையில ஒரு சரிவு உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், ஜாக்கிரதையாயிரு. ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார், ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிப்பை கொடுக்கிறார். அல்லது ஏதோ ஒரு வகையில் வார்த்தைகள் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது, நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் ஒரு அலுவலகத்தில் பணியாற்றிட்டு இருக்கிறேன். அந்த அலுவலகத்தில் நான் பணியாற்றும் பொழுது நான் ஒரு தவறான ஒரு காரியத்தை நான் செய்யும் பொழுது எனக்கு அவர்கள் மெமோ கொடுப்பாங்க, இல்லைங்களா? ஆமே. ஏன் எனக்கு மெமோ கொடுக்குறாங்க? நான் அந்த இடத்துல வேலை பார்க்குறேன். அந்த அலுவலகத்தில் நான் வேலை பார்க்குறேன்னா எனக்கு மெமோ கொடுப்பான். ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு என்ன செய்ய முடியாது, மெமோ கொடுக்க முடியாது. அப்போ நான் அந்த அலுவலகத்தில் நான் பணியாற்றுகிறபடினாலே, அலுவலகத்தில் நான் சம்பளம் வாங்குறபடினாலே, அந்த அலுவலகத்தினுடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிற மாதிரியாலே, அந்த அலுவலகத்தினுடைய எல்லா சட்டத்திட்டங்களுக்கு நான் உட்பட்டு வேலை செய்கிறேன் என்று நான் சம்மதித்தபடினாலே நான் அதை சரியாய் செய்யவில்லை என்றால் எனக்கு மெமோ கொடுக்குறாங்க. வேதம் சொல்கிறது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்லி. ஆமென். நாம் அறிகிறோமோ அறியாமலோ நம்மை முன்குறித்து நம்மளை அழைத்த தேவன் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சரிவு வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறது நல்லதுதானா? நல்லது. என்னை மாற்ற விரும்புகிறாருங்க அவரு. என்னை எப்படியாவது மாற்ற விரும்புகிறார். அதே இடத்துல நான் இருக்க விரும்பலை. பொத்தலான பையிலேயே நான் போடணுங்கிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நீ திரளாய் விளைத்து கொஞ்சமாக இருக்கணுங்கிற ஆண்டவர் விருப்பம் இல்லை. ஆண்டவரை சொல்ல, கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று சொல்லிதான் வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது. உன்னை நான் சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குவேன், அப்படிதான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரிவே நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு குறை உள்ளதாக இருக்குது, தடை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம், நான் ஆண்டவருக்கு உட்பட்டு தான் இருக்கிறேன், இதை என்னால் மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை நான் புரிந்திருந்தாலே ஆனால் நான் கொஞ்சம் கூட பிசகி போக மாட்டேன். ஆமென். நான் ஆண்டவருக்குள்ளே தாங்க இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய எல்லா காரியங்களிலும் நான் கீழ்ப்படிந்து இருக்கணும். அவர் பேசுன்னு சொன்னால் பேசணும், பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, செய்யினா செய்யணும், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு சாட்சி. ஆமே. அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் சாட்சியெல்லாம் இருப்போன்னா, பேதுரு அதுவரையிலும் எப்படிங்க இருந்தார்? தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அப்படி இஷ்டத்துக்கு தான் இருந்தார். ஆனால் தேவனை தேடுற அறிவு இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாருங்க? நாங்கள்லாம் போக முடியாது, நான் ஆண்டவரை நல்லவர் என்று நான் சொல்லாமல் இருக்கிறது எப்படிடா? நான் அவரை கண்டும் கேட்டதும் சொல்லாமல் இருக்க என்னால் கூடுமோ? அப்போ நான் பார்த்துட்டேன், அவரை நான் ருசித்து பார்த்துட்டேன், நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அப்போ அவருடைய உள்ளத்தில் என்ன வந்தது? தேவனுக்குள்ளாக நான் வந்து விட்டேன். தன்னுடைய ஜீவனை கூட விடுறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அப்போ நம்ம கர்த்தருக்குள்ளாக வைராக்கியம் நம்மளுக்குள்ளே இருக்கணும்.
நான் ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறேன், நான் ஒரு நாளும் மாற முடியாது. அந்த வைராக்கியமே என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொடுக்கும். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேபாவுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருக்கு என் ஜீவன் போனாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க. அப்படி தானே சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நான் ஆராதிக்கிற தேவன் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய என்ன சொல்றாங்க? கைக்கும் தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். தப்பு வைக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சொலை வணங்குவதும் இல்லை, சேவிப்பதும் இல்லை என்று ராஜாவாகிய நீர் அறிந்திருக்க கடவுது. ஆமென். ஆமா, இந்த வசனம் கரெக்டாக நம்ம புரிஞ்சிருந்தா அவன் மாதிரி நிற்கணும். அவன் மாதிரி நின்னாதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அக்னியில் விழுந்தாலும் எந்திரிச்சு வரலாம். ஆமாம், நீங்கள் வசனத்தை கேட்டுக்கிட்டு நான் அப்படியே இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் அக்னியில் விழுந்தா அங்கேயே போயிடுவோம். ஆமாம், நமக்கு ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு சொன்னால் அந்த வைராக்கியம் என்கிட்ட இருக்கணும். அது சாத்ராக் மேஷாக்கிட்ட இருந்தது, தானியேல்கிட்ட இருந்தது. நீ வணங்கவே மாட்டான்ப்பா, நான் வழக்கத்தின்படியாக நான் ஆண்டவரை தான் வணங்குவேன், உன்னை வணங்க மாட்டேங்கிற அவர் நின்னதுனால தான் சிங்கத்தின் வாய்களை கட்டி போட வைக்க முடிந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது இருக்க ஒரு காரணமே என்ன என்று சொன்னால், நான் கிறிஸ்துவுக்குள் வைராக்கியம் பாராட்டவில்லை. நான் கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதற்கு நான் விரும்பவில்லை. காரணம், கிறிஸ்துவுக்குள் இருப்பது கடினமான ஒரு காரியம் என்பதை நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் அப்படி தான் நினைக்கிறேன், கடினமாக இருக்குங்க. ஆண்டவர் சொல்ல என்னுடைய வாசல் இடுக்கமானது, அது கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும், ஆனால் பிளஸ்ஸிங், அதில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அதில் ஒரு நாளும் உனக்கு என்ன செய்யாதில்ல, நீ இழைத்து போக மாட்டாய். உன்னை உயர்த்தி தான் அங்கே வச்சிருப்பார் ஒழிய ஒரு நாளும் அந்த இடத்துல தாழ்ச்சி நமக்குள்ளாக வைத்ததில்லை. யாக்கோப்பு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 13 to 15 வசனங்கள் வரை நாம் வாசித்து பார்த்தால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். வாசிக்கலாங்க. சோதிக்கப்படுகிற எவனும் 1:13 to 15. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இப்போ பாருங்க, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ ஆண்டவர் உங்களை சோதிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கல, உணர்த்தும்படியாகத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க, கஷ்டத்தை கொடுக்கிறார். கஷ்டத்தின பாடுகளை கொடுக்கிறார். அவர் காயப்படுத்துகிறவரும் அவர் தான், காயம் கட்டுகிறவரும் அவர் தான். ஏன்னு சொன்னால் நேசிக்கிறார். நம்ம பிள்ளைங்களை நம்ம அடித்து திருத்துவோமா இல்லையாங்க? அப்போ நம்ம பிள்ளைய அடித்து திருத்துறதற்கு நமக்கு எவ்வளோ அதிகாரமும் இருக்கிறதோ அதே அதிகாரம் அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான கர்த்தருக்கும் நமக்கு இருக்கிறது, நம்மளை அடித்து திருத்துவதற்கு. ஆமே, ஆனால் அதுக்கு நம்ம உடன்பட மாட்டேங்கிறோம். ஆமே, நம்ம உடன்பட்டுட்டா என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ அடி விழுந்து அல்ல ஆண்டவரை நான் மாற்றிக்கிறேன் அப்படி என்று சொல்லி என்னை நான் பக்குவப்படுத்தி கொண்டேனே. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை மட்டும் இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கையில் மிக 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 சந்தோஷங்களையும் என்னால் காண முடியும். அல்லேலூயா. பாருங்க, பவுலுக்கு அடிபடுறது கூட அவனுக்கு எப்படி இருந்துச்சுங்க, சந்தோஷமாக இருந்துச்சு இல்லையா? அப்படி தானுங்களா? ஆமாம், நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் என் ஜீவனை விடுறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன். நான் பாருங்க, சாவறதுக்கு ஒரு இடம் கட்டுறதுக்கெல்லாம் என்னடா நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் சாவறதுக்கே ரெடியாக இருக்கேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார் பாருங்க. நம்மளெல்லாம் ஒரு சாகடிக்கிறதுக்கான காரியத்தை நம்ம செய்யலை ஆண்டவர், அதற்கான இரத்த சாட்சியலாய் மரிப்பதற்குன்னு சில பேர் நியமித்து வைத்திருக்கிறார். எல்லாரையும் அப்படி கொண்டு போகவும் ஆண்டவர் என்ன செய்யலை, முடியாது, விருப்பமும் அல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு ஆண்டவர் உணர்த்தும் பொழுது அதை மாறாமல் எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிக்கிறது. ஆகவே அவர் தண்டிக்கிற ஒரு தேவன் அல்ல, அதை தண்டிப்பதிலிருந்து நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அதிலிருந்து திருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக சில உபத்திரவங்களை, சில சிக்ஷைகளை நமக்குள்ளாக ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்போ பாருங்க, என்னுடைய வாழ்க்கை என்பது தேவனுக்குரிய காரியங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களா, தேவ ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறா. நீங்களே அந்த ஆலயம். அன்றைக்கு அந்த ஆலயம் 18 வருட காலங்கள் கால தாமதமாக இருந்ததுனால யாரும் கவனிக்கலைங்கிறது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆலயமாகிய நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆலயத்தை நான் கவனிக்காமல் போய்விடுகிறோம். அந்த கவனிக்காமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நமக்கு பிரச்சனையாக வருகிறது.
நான் தேவனுடைய ஆலயம், எனக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிறார், அவரை நான் ஆராதிக்கிறேனா, அவரை நான் சேவிக்கிறேனா, அவருக்கு நான் கீழ்ப்படுகிறேனா என்று பார்க்கும் பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகிறதா இருக்கிறது. லூக்கா எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 45-46 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிறோம். ஒரு ஆலயத்தை ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றும் பொழுது வாசிக்கலாம். பின்பு அவர் பிரவேசித்து துரத்தே தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே, நீங்களோ அதை கல்லர் குகையாக மாற்றினீர்களே. இப்போ ஆண்டவருடைய விருப்பமெல்லாம் என்ன? நாமெல்லாம் தேவனுடைய ஆலயம், இது நான் வாழ்கிற இடம்பா, இதை அந்நிய காரியங்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு சிட்சை பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி சிட்சை ஏன் வருதுன்னு சொன்னால், இந்த ஆலயத்தை நம்ம கெடுக்கும் பொழுது ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஆமேன். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆமேன். ஆமாம், இந்த தேவனுடைய ஆலயத்தை ஒரு நாள் நான் கெடுத்துடக்கூடாது. இது ஏன் இஷ்டம், ஏன் சரீரம், உங்கள் சரீரம் தான். ஆனால் கிரயத்துக்கு வாங்கினவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் அல்லாமல் நம்ம விரலை கூட என்ன செய்யக்கூடாதுங்க, நகர்த்த முடியாது. அப்படி நான் நகர்த்துவோமானால் ஆண்டவர் தண்டிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம அப்போ போய் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க. ஆமாம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நாம் நம்முடைய தவறுகளே ஆண்டவர் நம்மை தண்டிப்பதற்கான காரணமாக இருக்கிறது. என்னங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். எரேமியா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 2:13 எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அவங்க? 2 காரியம் செஞ்சுட்டாங்க. என் ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க? என்னை விட்டுட்டாங்கப்பா, என்னை மறந்துட்டாங்க, என்னை பற்றின முக்கியத்துவம் போயிடுச்சு, என்னை வைக்கின கணம் போயிடுச்சு. நான் பிதாவானால் எனக்கு கொடுக்குற கணம் எங்கே இல்லையா? நான் எஜமான் சொன்னால் என்னோட பயப்படுகிற பயம் எங்கே? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரலன்னு சொன்னால் ஒரு பயம் இல்லையே. ஏன்? நான் என்னுடைய எஜமான் யாருன்னு தெரியல, என் பிதா யாருன்னு தெரியல, அவர் எவ்வளவு பயங்கரமானவர், அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நான் இன்னும் புரிந்து கொள்ளாதனால தான் நான் ஆண்டவர் விட்டு தூரமாக போயிட்டேன், அவரை விட்டுட்டேங்கிற ஒரு காரியம். 2வது காரியம், எனக்கு தனக்கு என்ன செஞ்சிட்டாங்க? வெடிப்புள்ள தொட்டிகளை. என்ன வெடிப்புள்ள தொட்டி? தண்ணியே நிற்காது. நான் என்ன தான் மொண்டு ஊற்றுனாலும் என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க? ஆமாம், ஏதாவது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம், பிரயாசம்தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறையா பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே வர மாட்டேங்குது. வராதுங்க. நான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணாலும் என்ன வராது. பைபிள் வாசிக்கிறேன், வராது. நான் ஆலயத்துக்கு வந்து போகிறேன், வராது. அப்போ என்ன தான் இருக்கும்? ஆலயத்தை கட்டுங்க, உள்ளே இருக்கிறவரை கட்டுங்க. இந்த ஆலயம் நீ கட்டப்படாமல் இருக்குது, உள்ளே இருக்கிற வசனம் கேட்கப்படாமல் இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நீங்கள் துக்கப்படுகிறதுமானாலே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாத குறைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம பார்க்குறது என்ன பண்ணிட்டோங்க? எனக்கு கந்திஷ்டி போட்டு போச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுறோங்க? கயிறை வாங்கி வாசலில் ஆமாம் கட்டி வைக்கிறோம். பார்த்துருக்கீங்களா? கயிறு கட்டி பார்த்துருக்கீங்களா? என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? அதில் எலுமிச்சம்பழம் இருக்கும், வேறு படிகாரம் இருக்குது, வேறு கறி துண்டு இருக்கும், வேறு பச்சை மிளகா இருக்கும், வேறு ஒரு கயிறு இருக்கும் இல்லையா? அது எதுக்கு வச்சுருக்குறாங்க? கந்திஷ்டிக்கா? ஏங்க அந்த காலத்தில் வைத்தியத்துக்காக வச்சுருந்ததுங்க. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கட்டி விடுவாங்க. அது என்னன்னு கேட்டால், தேள் கடிச்சிச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது பாய்சன் ஏதாவது பண்ணிடுச்சுன்னா மருந்தை தேடி எடுக்க முடியாது. அப்போல்லாம் குடிசை இருட்டு, ஒன்றும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காண்டி வாசலில் கட்டியிருக்காங்க. அவுத்து அதில் இருக்க படிகாரத்தை எடுத்து போசுவாங்க. அது வைத்தியத்துக்காக வச்சுருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க? எல்லாமே நமக்கு கண்டதெல்லாம் பயம், எதை பார்த்தாலும் பயம். என்னை வீட்டை ஒரு வாட்டி திரும்பி பார்த்துட்டு, ஐயோ என் வீட்டில் கண்ணு வச்சுட்டான் போல இருக்குது. நீ என்ன சாம்பிராணி போட்டாலும், நீ என்ன தான் சுற்றி வந்தாலும், என்ன தான் அங்கே இருக்கிற லாஃபிங் புத்தா வச்சாலும், இல்லை தகடு அடித்து வச்சாலும், எது வச்சாலும் உள்ள உனக்கு ஆசீர்வாத குறைவு வரதான் செய்ய. தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும். ஆமே.
அப்போ அவர் உங்களை தண்டிக்கணும்னு நினச்சிட்டார், உங்களை சிச்சைக்கணும்னு நினச்சிட்டாரா, அதை போய் தகடை வச்சு மறைக்க முடியுமா? ஆமாம். அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் புரியுதா இல்லைங்களாங்க? அவருக்குன்னு வைராக்கியம் பாராட்டணும். அந்த வைராக்கியம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். அதை நீங்கள் புரிஞ்சு கொண்டீர்களானால் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு தடையாக இருக்காதுங்க. எல்லாமே என்னுடைய வாசல்கள் திறந்துக்கிட்டே இருக்கும். எந்தலையுமே எனக்கு என்ன செய்யாதுங்க, ஒரு தடை வராதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 11 - 13. எதை தான் ஆண்டவர் விரும்புகிறார்? அப்போ மேலும் நாம் அனைவரும் தேவனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படிக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சபை என்பதை எதற்கு வச்சிருக்கிறாங்க? ஒரு ஆலயம் என்பதை எதற்கு வச்சிருக்கிறாங்க? ஒரு திருச்சபை என்பதை எதற்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பூரண புருஷராகும்படிக்கு. அப்போ சபையில் இருக்கிறவங்க என்னவா இருக்கணுங்க? பூரண புருஷராகணும். யாராக இருக்கக்கூடாது? குழந்தையாக இருக்கக்கூடாது. ஆமே. இஸ்ரவேலில் கணக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ கணக்கு எடுக்கும்போது என்ன செய்கிறாங்க? ஆமாம், புருஷர்களுடைய எண்ணிக்கையை தான் எடுக்கிறாங்க. அவங்க பெண்களையும் விட்டுட்டாங்க, பிள்ளைகளையும் விட்டாங்க, வயசானவங்களும் எடுத்தாங்க. யாரை தான் எடுத்தாங்க? ஆமாம். அப்போ எப்போலேருந்து எப்போ? கிட்டத்தட்ட 30 வயதுலேருந்து அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு 20 வருஷம் கணக்கு எடுத்து இவங்களை மட்டும்தான் ஒரு புருஷனாக அங்கீகரிக்கிறாங்க. அப்போ நான் கர்த்தருடைய சபையில் நான் நல்ல வளர்ச்சியில் உள்ள பரிபூர்ணம் உள்ளவனாக இருக்கேன்னா, நான் ரொம்ப வருஷமாக சபைக்கு வர்றது முக்கியம் இல்லை, அது பூரணப்படுத்தலை. என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் நான் பூரணமாக இருக்கிறேனா என்பதுதான் முக்கியமான காரியம். அதை விட்டுட்டு நான் எப்படி இருக்கிறேங்க? இப்போ பூரண புருஷராக இருக்கணும், அதுக்கு எதிர்மறையான காரியம் இருக்குது. குழந்தைய போல் இருக்கிறோம். எதாக இருந்தாலும் குழந்தைய போல் இருக்கும். ஆமே. ஆமாம், குழந்தைய போல் சிந்திக்கிறோம், குழந்தைய போல் பேசுகிறோம். ஆமாம். எனக்கு அவங்கள பிடிக்காதுங்க, அவங்கள நாங்கள் சோத்திரம் சொல்ல மாட்டாங்க, அவங்க எனக்கு சரியாக, இதெல்லாம் இந்த ஒரு சின்ன பிள்ளைத்தனமான காரியம். பரிபூர்ணம் அடைஞ்சாலும் எப்படி இருப்பாங்க? உங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னுப்போம். ரைட்டுங்களா? ஆமே. அந்த அனுபவம் வரணும். எதிரியாக இருக்கனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரதர் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரதர் எப்படி இருக்கிறீங்க? யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க, பிரதர் எப்படி இருக்கிறீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா சிஸ்டர். இப்படி நீங்கள் சொல்லி பழகுனீங்கன்னா இதுதான் பரிபூர்ணமான காரியம். நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் குழந்தைத்தனமாக இருந்து அவங்கள எனக்கு தெரியாது, அவங்கள எனக்கு பார்க்க மாட்டேன்னு, இப்படி நம்ம என்ன பண்ணோம்? இன்னும் சின்ன பிள்ளைத்தனமான ஒரு காரியம் இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்கள் உண்டாகவில்லை. அப்போ திருச்சபை எதை கொண்டு வர விரும்புது? பரிபூர்ணம் அடைய கொண்டு வருகிறது. ஒரு சில நேரத்தில் நாங்கள் பேசும் பொழுது இவர் என்னங்க இப்படி கொஞ்சம் ஹார்டாக பேசுகிறாங்க. ஹார்டாக நான் பேசலை, பைபிளில் இருக்கிற வசனம் தான் பேசுது. ஏன் அப்படி பேசுது அப்படின்னு சொன்னால், 2 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 16, 17 வேத வாக்கியங்கள் எல்லாம் இப்போ வேத வாக்கியங்கிற இந்த பைபிளுடைய வசனம் எல்லாம் யாரால் அருளப்பட்டிருக்குதுங்க? அப்போ தேவ ஆவியினால தான் அருளப்பட்டிருக்கு. அப்போ இது யார் எழுதுனதுங்க? அதை தேவன் தான் எழுதியிருக்கிறார். இதில் உள்ள வார்த்தைகள்லாம் யாருடையது? ஆமாம், அது தேவனுடையது. அப்போது வேத வாக்கியங்களும் தேவனாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் தேவனுடைய மனுஷராக இருப்பீர்களானால், உங்களை தேறினவனாக இருக்கும்படிக்கு, எந்த நற்கிரையிலையும் நீங்கள் செய்யும்படிக்கு, அப்போ தேரணும், நற்கிரியை செய்யணும், தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ என்ன பண்ண, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்காக இந்த வேத வசனம் எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்கு? இப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிற உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். அப்போ வேத வசனத்தை சொல்லும்போது நாங்கள் என்னங்க பாஸ்டர் இப்படி என்ன மாதிரியே என்னை பார்த்து தான் சொல்கிறாரு போல இருக்குது, உங்களை பார்த்தெல்லாம் சொல்லலைங்க, வேத வசனத்தை தான் நான் சொல்கிறேன், எனக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாரோ அதுதான் சொல்கிறேன். ஆனால் அது என்ன பண்ணுது? உங்களுக்கு சில வேளைகளில் தொடுகிறது என்றால் மாற்றிக்கொள்ள நீங்கள் பிரயாசப்படுங்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க? கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வேத வசனம் எல்லாம் என்னை ஃபுல்ஃபில் பண்ண விரும்புது. அப்போ தேவ ஆலயம் எப்படி இருக்கிறதுனா பரிபூர்ணம் அடைய விரும்புகிறது. இந்த ஆலயத்தை தான் கெடுத்துறாதீங்கிறார் ஆண்டவர். ஆமே.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி நம்முடைய வாழ்க்கைகள் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்பிக் கொண்டே இருக்கிறார். வாசிக்கலாம். மல்கியா எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 1 வசனங்கள் வரை. இல்லை, அந்த வசனத்தை கொஞ்சம் விட்டாச்சுல, வாசிங்க. அதை சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் வாசிங்கம்மா. எபேசியர் 4:12 சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய. அப்ப சபைனா என்னங்க? கிறிஸ்துவனுடைய சபைனா எல்லாருக்கும் புரியுதா புரியலையா? என்னங்க சொல்லிருக்கு? கிறிஸ்துவின் சரீரம். இது சபை அப்படிங்கிற ஒரு கட்டடம் அல்ல. இப்போ நாமெல்லாம் இருக்கிற ஜனங்கள் மாத்திரம் அல்ல, அது கிறிஸ்துவனுடைய சரீரமாக எக்லீசியா. உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு கூட்டமாக ஆண்டவர் அமைத்து வச்சிருக்கிறாரே, இதற்கு பேர் எக்லீசியா, சபை என்கிறது. அது தேவனுடைய சரீரமாகிய சபை. இந்த சரீரமாகிய சபை பூரணப்படும்படியாக, பக்தி விருத்தி அடையும்படியாக, சீர்திருத்தும்படியாக அது என்ன பண்ணாங்க? நல்ல ஒழுக்கத்தின்படியாக வாழும்படிக்கு அங்கே இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி யாரை வச்சிருக்கிறாங்க? சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும், மேய்ப்பராகவும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு 5 வகை ஊழியங்களை கர்த்தர் சபைக்குள்ளே கொடுத்துருக்கிறார். இப்போ போதிக்கிறோம். எதுக்கு போதிக்கிறோன்னு சொன்னால் சீர்திருத்தத்துக்காக. எதுக்கு போதிக்கிறோன்னா நீங்கள் பரிபூர்ணம் அடைவதற்காக, பக்தி விருத்தி அடைவதற்காக தான் போதிக்கப்படுகிற ஒழிய இது ஒரு சிஸ்டமேட்டிக் கிடையாது. ஆமென். பாரம்பரிய சபைகளில் ஒருவேளை அப்படி இருக்கலாம், ஆனால் பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ள சபைகளில் உங்களுக்கு எதுவும் சிஸ்டமேட்டிக் கிடையாது. வந்தோடனே ஒரு பாட்டு, அடுத்து ஒரு ஆராதனை, அடுத்து ஒரு சாட்சி, இப்படி சிஸ்டமேட்டிக்காக போகல. ஆவியானவர் அனுப்பிச்சா எப்படி வேணாலும் மாற்றி பேசிக்கலாம். முதல்ல பிரசங்கம் வரலாம், அதுக்கப்புறம் கூட ஆராதனை வரலாம். ஆமென். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ ஆவியானவர் தான் இந்த சபையினுடைய தலைவராக இருப்பாரே தவிர ஒரு மனிதன் அல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்கிற நோக்கமே தவிர ஒரு முதல்ல ஒரு பாட்டு பாடுங்க, ஆவியில் நிரம்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு காரியத்தை கொண்டு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நல்லா பிரசங்கம் பண்ணுறேங்க, நான் நல்ல போதகனாக இருக்கிறேங்க சொல்ல முடியாது. ஏங்க? ஏன் நான் நல்ல போதகன்னு சொல்ல முடியாது? இப்போ நான் என்னை பார்த்து சொல்கிறேன், நான் நல்ல போதகனும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அதை நான் சொல்கிறேன்? எதுவுமே என்னதில்லை. ஆமே, எதுவுமே. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இங்கே இருக்கிறவங்களாம் என்னுடையவர்கள் அல்ல. யாருடையவர்கள்? தேவனுக்குரியவர். அவங்க தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் தான் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். அவர் தான் பாவங்களை மன்னிச்சார். என்னது இல்லை. நான் என்னது பாவம் மன்னிக்க முடியுமா? உங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியுமா? எதுவுமே என்னதில்லை. எல்லாமே யாருடையதுங்க? நான் சொல்கிற வார்த்தை யாருடையது? ஆமாம், அதுவும் தேவனுடையது. யாரை பற்றி பேசுகிறேன்? தேவனை பற்றி தான் பேசுகிறேன். நான் யார்? தேவனுடைய வேலைக்காரன். அப்புறம் எதுவுமே என்னுடையது இல்லையே, அப்புறம் இதில் எப்படிங்க நான் பெருமை வரட்ட முடியும்? எதுவும் என்னுடையதில்லை, எல்லாமே தேவன் தான். அப்போ ஒரு திருச்சபைக்குள்ளே யார் முக்கியமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் தேவனை தவிர வேறு யாரும் முக்கியமான நபர் கிடையாதுங்க. நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ, நீ அங்கேருந்து இருக்கிற நீங்கள் பிரசிடெண்ட்டாக வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆனால் தேவ சபையில் கடவுள் ஒருத்தர் தான் பெரியவரை தவிர, அவரை தவிர வேறு யாரும் இல்லை. யார் இல்லைங்க? பெரியவர் கிடையவே கிடையாது. ஆகவே அவருடைய காரியத்தில் இருக்கிற நாம் சபை என்பதை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நாம் என்ன செய்யணுங்க? உத்தமமாய் நடக்கிறது நல்லதான காரியம். மல்கியா எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 வசனங்கள் வரை வாசிங்க. கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க. அவர் அப்போஸ்தலரை உண்டாக்குனாரு, தீர்க்கதரிசியில் உண்டாக்குனாரு, போதகரை உண்டாக்குனாரு, மேய்ப்பரை உண்டாக்குனாரு. எல்லாரும் நல்ல வளரணும், பரிபூர்ண அடையணும், பக்தி விருத்தியை உண்டாகணும்னு சொன்னாரு. வாசிங்கம்மா. 3:1-3 வாசிங்க. அனுப்புகிறேன், எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் தூதனமானவர்
தன்னுடைய ஆலயத்திற்கு. அப்போ ஆலயத்துக்கு தீவிரமாக இருப்பு. இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வாசிங்க தொடர்ந்து. ஆனாலும் அப்படின்னு என்ன அர்த்தங்க? வர்றாரியா இயேசு கிறிஸ்து வர போறார். ஆனாலும் அவர் வாரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணானுடைய சவுக்காரத்தை போலவும். பாருங்க என்ன சொல்றாருங்க? புடமிடுகிறதை போல சவுக்காரத்தை போல இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சவுக்காரம்னா என்ன தெரியுமா? இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது. சோப்பு தான் சவுக்காரம். இந்த துணி போடுற சோப்பு இருக்குல்ல, அதுக்கு பேர் சவுக்காரம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த என்ன பண்ணாங்க? சவுக்காரத்தை போலவும் அவர் புடமிடுகிற அக்கினியை போலவும் இருப்பார். யாருங்க? வரக்கூடியவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் தான் அந்த நாட்களில் பண்ணின நீங்கள் பழியெல்லாம் தப்பு பண்ணிவிட்டு ஆடை ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ என்ன சொல்லிட்டாரு? எப்பா நீ ஆடெல்லாம் ரெடி பண்ண முடியாது, நீ மனம் திரும்பினா தான் உண்டாகுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க? சவுக்காரத்தை போட்டு என்ன பண்ணிட்டாருங்க? தேய்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அவர் வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுப்ப ஆரம்பிச்சுட்டாரு. கஷ்டமாக தாங்க இருக்கும், தேய்க்கும் பொழுது கஷ்டமாக தான் இருக்கும், துவைக்கும் பொழுது கஷ்டமாக தான் இருக்கும். எதுக்காக துவைக்கிறாரு? வெள்ளை ஆகிறதான் துவைக்கிறாரு. ஆமே, நம்மளை பரிபூர்ண நடத்துகிறது தான் துவைக்கிறாரே ஒழிய ஒரு நாளும் நம்மை தண்டிப்பதற்காக துவைக்கவில்லை. 18 வருட காலங்கள் ஆலயத்தை குறித்து கவலை இல்லாமல் ஜனங்களை உன்னுடைய பொத்தலான பையிலே நீ உன் பணத்தை போடுகிறாய், நீ திரளாய் விதைத்தையும் கொஞ்சமாக இருக்கிறாய் என்கிற ஒரு சிற்றையை கொடுப்பதற்கான நோக்கமே நீ தேவனை விட்டு விட்டாய் என்கிற ஒரு காரியமே தவிர அவர்களை தண்டிக்கிற ஒரு காரியத்தில் அவரிடத்தில் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவர்களாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களோடு பிரித்தெடுத்தேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. என்ன பண்ணாராங்க அவரு? மற்ற ஜனங்களோடு என்ன பண்ணிட்டாருங்க? ஆனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இப்போ என்ன பண்ணிட்டாங்க? பிரித்து எடுக்கப்பட்டதால் போய் சேர்ந்துக்கிட்டோம். ஆமே, நம்மளை பிரித்து எடுத்தா பிரித்து வந்துடணுங்க. திரும்ப போய் அங்கே என்ன செய்யக்கூடாது? அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகள் பிணைக்கப்படாதீர்கள். போனுச்சுன்னா உங்கள் அபிஷேகம் போச்சு. உங்கள் அபிஷேகத்தை பற்றி அவ்வளோ நேரம் பேசுனாங்க. அந்த அபிஷேகம் போச்சுன்னா ஒன்றும் எல்லாமே போயிடுச்சு நமக்கு. சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவன் ராஜாவாகணுங்கிறதுக்கு போகலை. அவன் எதை போய் தேடி போனாங்க? காணா போன கழுதையை தேடி போனான். பாருங்கள், ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனை ராஜாவை மாற்றினார். வச்சு காப்பாற்றுறதுக்கு அவனுக்கு என்ன இல்லைங்க? துப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்படி தானுங்களா? ஆமாம், நீ ராஜாவாக அவனை வச்சுருக்க. ஆண்டவர் நம்மளை அப்படி தானே இருக்கான். ராஜரிக ஆசாரிய கூட்டமாக நம்மளை வச்சுருக்கிறாரு. இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஆமே, ஆமாம், அதை துடைக்கணும், கழுவணும், இந்த அவங்க சொன்ன மாதிரி கிரீஸ் போடணும். அதெல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ணணுங்க? மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் விட்டுட்டேன்னா என்ன ஆகுங்க? அப்புறம் சவுலை போல் என்ன பண்ணணும்? அபிஷேகம் இழந்து அடுத்த ஆள் வந்துடுவார் அங்கே. அதனால் சொல்கிறாரு, நான் ஏன்னா எஸ்தர் புஸ்தகத்தை சொல்லியிருக்கல, ஒரு வசனம் சொல்லியிருக்கலையா? என்ன சொல்லியிருக்காங்க? நீ இந்த நாளில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு இடத்துலேருந்து வரும். நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நான் கவனிக்காமல் பேசாமல் உக்காந்தா இன்னொருத்தன் அதை செஞ்சுட்டு போயிடுவான். ஆனால் எனக்கு சாபம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தவறுகளுக்கு தான் சிக்ஷைகள் வருகிறதே தவிர வெளியிலேருந்து நமக்கு என்ன வரலைங்க? யாரும் நம்மளுக்காக தண்டனைக்காக ஒரு ஆள் வர்றாங்கன்னு கிடையாது. அது வர்றதுக்கான அனுமதியே காரணம் அவங்க தான். என்ன இன்னைக்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கீழே தவழ்ந்து போனாங்க, ஆண்டவரை கீழ்ப்படியாமல் போனாங்களாலும் வெளியிலேருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சு என்ன பண்ணாங்க? தண்டனை கொடுத்தாலும் அடிமைத்தனத்தை கொண்டு போனாங்களே இல்லையாங்க? அப்படி தான் ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம், தீத்து எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் என்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி பாருங்க. இப்போது நான் பரிசுத்தமாக இருக்கிறதுக்காக, அவருடைய சொந்த ஜனமாக நான் மாறுறதுக்காக, பக்தி வைராக்கியமாக நான் மாறுறதுக்காக என்ன செஞ்சாருங்க? தன்னையே ஒப்பு கொடுத்தார். நம்மளை மாற்றுறதுக்கு அவர் மாறிக்கிட்டாருங்க. அவர் கடவுளாக இருக்கிற தேவனோடு கூட இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
தன்னைத்தானே அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாய் தன்னை மாற்றுகிறார். ஏன்? நாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிது. நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் தன்னையே மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்மை மாற்றிக்கொள்ள நாம் இன்னும் பிடிவாதப்படுத்திட்டு இருக்கிறோம், வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்கிறோம். இருதயங்கள் கடினமாக இருக்கிறது. நெற்றி என்ன இருக்குதுங்க? வைரத்தை போல மாற்றி கொண்டு இருக்கிறோம். கடின இருதயமாக இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க, இங்கே உலகத்தில் நாங்கள் வாழாமல் எங்கே போகிறோம்? அதெல்லாம் ஆண்டவரை பார்த்துக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஒரு ஊழியக்காரன் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரனாக இருந்த ஒரு மனுஷன். அவர் சொல்கிறாரு, நான் ஆராதனை தானே, இன்னொரு நாளைக்கு ஊழியம் செஞ்சுக்கலாம், ஆனால் இந்த மனிதனுடைய பிறந்த நாளுக்கு நான் போகணும். அவர் ஒரு ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரனுடைய பிறந்தநாள் போகிறது தான் எனக்கு முக்கியம், இன்னொரு நாள் கூட ஊழியம் செஞ்சுக்கலாம். அந்த சொன்ன மனுஷன் இன்னைக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நீ என்னைக்கு ஆண்டவர் அலட்சியப்படுத்தினீங்களோ அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் அலட்சியப்படுத்த ஆரம்பிப்பார். முதல்ல உங்களை மாற்ற ஆரம்பிப்பார், மாற்றுவதற்கான முயற்சியில் எடுப்ப ஆரம்பிப்பார். நீங்கள் எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டு போனோம்னா கை விட்டுருவாருங்க. அப்புறம் நம்மளை போல் பரிதவிக்கிற ஆள் ஒரு உலகத்தில் கிடையாது. டைட்டானிக் கப்பல் ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கடவுளால் கூட அது என்ன செய்ய முடியாது, கவிழ்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. முதல் ட்ரிப்புலேயே என்ன அடிச்சுங்க அது? ஆமாம். என்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சாபங்களும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது. அதனால சொன்னாங்க, என்னை விட்டு விட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கென்று சேர்த்து கொண்டார்கள் என்று சொல்லி ஆண்டு வேதத்தில் வாசிக்கலாங்க. பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 6 8. மனுஷ சாயலானார். பாருங்க, தம்மையே என்ன செஞ்சிட்டாருங்க அவரு? அப்போ நம்மளை மாத்துறதுக்காக அவர் இறங்கி வந்துட்டாருங்க. நாம் என்ன செய்யணுங்க? நாம் இல்லைங்க, அவர் இறங்கிட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணணுங்க? நம்ம இறங்கணும். நம்மளை இறங்கலைன்னா கொலை கட்டி தான் இறக்கிவார். அப்புறம் சாமி ஆட ஆரம்பிச்சிடுவார் அவர். அப்படி தானுங்க? கொலை கட்டி அடித்தா என்ன ஆகுங்க? இறங்குறியா நம்ம இறங்கி தான் அவனுக்கு வேறு வழியே கிடையாது. தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படவே படாது. என்ன தான் நீங்கள் முட்டி மோதி அங்கே இருக்கிற பத்தரை என்ன சொல்கிறாங்க, சக்கரமெல்லாம் வச்சு வீட்டில் உணர்ந்து மாட்டிட்டு எதுவுமே எங்கள் வீட்டுக்குள்ளே வராதுன்னா எல்லாம் வந்துடும் உள்ள. ஆண்டவர் மட்டும் நீங்கள் கீழ்ப்படிங்க. வாசிக்கலாம். அப்போ நம்ம ஏன் இந்த காரியம்லாம் நமக்கு நடைபெறுகிறது என்று சொன்னால் வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது. இவ்வளோ காரியத்தை நமக்கு செயல்படுகிற காரியம் பொழுது நாம் எப்படியா இருக்கிறோம்? வனாந்திரத்திலே கோபம் ஊட்டினது போதும் சோதனை நாடு நடந்தது போலவும் உங்கள் இருதயங்களை, அதுதான் சொன்னாங்க, உங்கள் இருதயங்களை என்ன பண்ண? வாசிக்கமா தொடர்ந்து. பரிச்சை இருதயத்தை கடினப்படுத்திட்டாங்க ஆண்டவர். நம்மளை இருதயத்தை கடினப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் முடியாதுங்க, எதை செஞ்சாலும் முடியாது. இல்லைங்க, நான் இதெல்லாம் பார்த்து தாங்க ஆகணும், எனக்கு வேறு வழியே இல்லைங்க என்று நான் என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறபடி, அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் சாபங்கள் சிட்சைகள் தொடர ஆரம்பிக்கிறது. யதார்த்தமாலாம் வரல. தேவன் வாலண்டியராகவே தான் நமக்கு சிட்சை செய்கிறாரு. அவர் அடிக்கிறதுக்கு நம்மளை திருத்துறதுக்கு தான் கொண்டு வர்றாரு. அதுக்காகவே அவர் தன்னையே மாட்டிக்கிட்டாரு. ஆனால் இத்தனைக்கும் மேலே நீ எங்களுக்கு நம்ம இருதயத்தை கடினப்படுத்தால் அவர் நமக்குள்ளே வைராக்கியம் கொள்ள ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. வாசிக்கலாங்க. எரேமியா வாசிங்க. எபேசியர் எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 18 19 வரையிலும். எபேசியர் 4 18 19. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வு இல்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். இருதயம் கடினப்பட்ட எங்கே கொண்டு ஒப்பு கொடுத்தாச்சுங்க? காம விகாரத்துக்கு கொண்டு போய் ஒப்பு கொடுத்தாச்சு. அசுத்தங்களுக்கு ஒப்பு கொடுத்தாச்சு. உணர்வில்லாத காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்தாச்சு. என்ன காரியம்? சின்ன ஒன்று காரியம்தான். உணர்வில்லா கடினம், இருதய கடினம்தான். ஆண்டவர் சொல்கிற காரியங்கள், செத்த ஈக்கள் பரிமளக்கார தைலத்தை
கெட்டு நாரி போக பண்ணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருதய கடினங்கள் நம்முடைய நல்ல வாசனையான நம்முடைய காரியத்தை என்ன பண்ணிடுங்க, கெட்டு போக பண்ண போகிறது. நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதீங்க. இல்லைங்க, முடியாதுங்க, அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுக்க ஆரம்பிங்க. ஆண்டவருக்கு செயல்படுத்த ஆரம்பிங்க. நீங்கள் சின்ன காரியத்தை செயல்படுத்தி கொஞ்சம் மாற்ற ஆரம்பிங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய வெள்ளங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அபரிமிதமாக ஆண்டவர் கொடுக்கறது தயாராக இருக்குது. அவர்கிட்ட இல்லாத ஆசீர்வாதம் என்னங்க இருக்குது? அந்த ஆசீர்வாதம் ஏன் நம்ம சுதந்திரிக்க போனால் நம்முடைய இருதய கடினம் தான். வாசிக்கலாம். எரேமியா எழுதின புத்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம். எரேமியா 18:4. குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் உன் கையிலே கெட்டு போயிற்று, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாய் வணைந்தான். அங்கே தீர்க்கதரிசி சொல்லி கொடுக்குறாரு, போய் கொயன் வீட்டில் போய் பாடுறான்னு சொன்னால் அவன் களிமண்ணை வச்சு ஒரு பானை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த பானை என்ன பண்ணுச்சுங்க, கெட்டு போச்சுன்னு என்ன அர்த்தங்க? அவன் செய்கிற நினைக்கிற மாதிரி வரல. அது அவர் பானை செய்ய நினைச்சாரு, அது வேறு மாதிரி வந்துருச்சு. அது சொல்லுவாங்களே, குரங்கு பிடி என்னமோ பிடிக்க போய் குரங்கு ஆயிடுச்சுங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணார், பானை செய்ய நல்ல பாண்டங்களை செய்ய விரும்புகிறாரு. மாறி போச்சு. உடனே என்ன பண்ணுறாருங்க, திருத்தமான எப்படி செய்வாருங்க, திரும்ப ஒரு நசுக்கு. புரியாதாங்க? அப்போ நசுக்க தானே செய்வார். அது நீ அவர் சொன்ன மாதிரி நீ வந்தினா பரவாயில்ல, நீ சொல்லலைன்னா ஒரு அவங்க காமிக்கிடுவார். திரும்ப ஒரு 2 பிசைஞ்சு விட்டுருவார். பிசைஞ்சு விட்டு இப்போ என்ன பண்ணுவாருங்க, தன் பார்வைக்கு சரியானபடி என்ன பண்ணுவாருங்க, ஆமாம், திரும்ப செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அப்போ நம்ம விட்டு கொடுத்தா தான் திரும்ப செய்ய ஆரம்பிப்பார். இல்லைன்னா இது ரொம்ப கல்லும் கரடுமா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாருங்க, ஓரம் கட்டிடுவார். எரேமியா எழுதின புத்தகம் 18வது அதிகாரம் 6லிருந்து 10 வசனங்கள் வரை. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு ஏதாதாங்க கேட்குறாரு. இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த ஆகபுக்கில் இருக்கிற அந்த ஜனங்கள்கிட்ட என்ன கேட்குறாரு, அந்த குயவன் செஞ்சது போல் நான் அவங்க செய்யக்கூடாதா? உனக்கு சிற்சை செய்கிறதுக்கு காரணமே என்னன்னா, நீ மாறணும் தாப்பா இதை செய்கிறேன், வாசிங்கம்மா, செய்யக்கூடாதா? இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். நாமெல்லாம் குயவன் கையில் களிமண் மாதிரி ஆண்டவர் கையில் களிமண்ணாக இருந்தால் நல்ல பாத்திரமாக நம்மளை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம விட்டுட்டு ஓடிட்டோம்னா, கல்லு கரட்டையுமா நம்ம கொடுத்தோம்னா என்ன பண்ணுவாருங்க, நான் என் இஷ்டத்துக்கு தான் வளைவேன், என் இஷ்டத்துக்கு தான் நிமித்துவேன்னு சொன்னால் என்ன பண்ணுவாருங்க, ஒன்று தூர போட்டுவார், இல்லைன்னா இன்னும் 2 தட்டு தட்டிடுவார். ஆமென். அப்போ மாறுகிறது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் தன்னையே மாற்றிக்கொண்டு நம்மளை எப்படியாவது மாற்ற விரும்பி கொண்டு இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயத்தில் ஒரு வாசமாக இரார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ அதெல்லாம் வாசமாக இருக்கிறது தான் கட்டிடத்தாலையா? இல்லைங்க, இதில் சரீரமாகிய சபை தான் நம்மள்கிட்ட இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நேசித்து கட்டின ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது. அது எது தெரியுங்களா? ஆண்டவர் நேசித்து எதங்க கட்டினாரு? நம்மளை தாங்க கட்டினாரு. அப்போ நம்மளை நேசிப்பாரா, நேசிக்க மாட்டாரா? ஆமாம், அவர் உருவாக்க நம்ம பிள்ளைக்கு நம்ம எவ்வளோ இறங்குறோம். நல்ல சாப்பாடை கொடுக்கணும், நெய்யை ஊற்றணும், பருப்பு போடணும். இந்த நேரத்தில் சாப்பிட்டுச்சா, சாப்பிட்லையா, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற, டாக்டரை கொண்டு போய் அதுக்கு டானிக்கு வாங்கி கொடுத்து எப்படி ஆயிலும் அந்த பிள்ளை என்ன பண்ணுறாங்க, நல்ல புஷ்டி ஆகுன்னு சொல்லி எத்தனை காரியத்தை நம்ம பண்ணுறோம். அதே காரியத்தை தேவன் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? அப்போ சில வேளையில் மருத்துவர்கிட்ட கொண்டு போய் தான் பார்க்கணும். சிலதை மருந்து கொடுத்து பார்ப்பார். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஊசி போட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கத்தி வைக்க தான் ஆரம்பிக்கணும். இப்படி எதையாவது பண்ணி என்ன பண்ணணுங்க, உங்களை நம்ம உருவாக்கி இருக்கிறாருங்க. அவருடைய பிள்ளையாக இருக்கிறாங்க, அவர் கையில் இருக்கிற களிமண்ணாக இருக்கிறாங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டவளாக இருக்கணுங்க. அவரை மிஞ்சி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், மாற முடியாது. நான் உடன்படிக்கையில் எப்போ நான் பிரேக் டவுன் பார்க்குறேனோ அப்பொழுதே என்னுடைய ஆசீர்வாதத்திலே மாற்றங்கள் உண்டாக ஆரம்பித்து விட்டது. எனக்கு ஏன் தொடர்ச்சியாக எனக்கு வியாதி வருது, எனக்கு ஏன் தொடர்ச்சியாக நஷ்டம் வருது, ஏன் எனக்கு தொடர்ச்சியாக நான் வளர்ச்சியில் இல்லை, ஏன் எது செஞ்சாலும் எனக்கு கஷ்டமாக போகிறது, எவ்வளோ வந்தாலும் எனக்கு பத்த மாட்டேன். ஏன்? நீங்கள் ஆண்டவரை யோசிக்காதீர்கள், மற்றவர்களை யோசிக்காதீர்கள், உங்களை யோசிங்க. நான் என்ன பண்ணிட்டேன், என்ன தவறு பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரை நான் மாற்ற விரும்புகிறேன். ஆண்டவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தால்தான் உங்களை ஆற்றவராலே மாற்ற முடியும்.
பொய்யவன் கையில் எப்படி களிமண் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் இஷ்டமாக வணங்க ஒப்பு கொடுக்குறாரோ, அவர் எப்படிலாம் நெளிக்கிறாரோ அப்படிலாம் நம்ம நெளிஞ்சு தான் ஆகணும். ஆமே ஆமே, நம்ம நிமிர்ந்து நிற்க முடியாது. அப்போ நெளிச்சு வந்தாதான் நம்ம உலகத்துக்கு நல்ல பாத்திரமாக இருக்க முடியுங்க. ஆண்டவர் நம்மளை உலகத்தில் சாட்சியாக வச்சுருக்காரு. யாருக்கு சாட்சியாக வச்சுருக்கிறாருங்க? நமக்கு நம்மளே சாட்சியாக இல்லை, அவருக்கு சாட்சியாக நம்மளை வச்சுருக்கிறாரு. அப்போ அவருடைய பாத்திரமாக இருந்தால் தான் உலகத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியுங்க? புரியுதுங்களா? நம்மளை ஒரு உடன்படிக்கை பண்ணி நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை எல்லா காரியங்களையும் செஞ்சு இந்த உலகத்துக்கு சாட்சியாக எதுக்கு வச்சுருக்கேன்னா, இவன் என்னுடைய பிள்ளை. ஆமாம். அப்போ எல்லாருக்கும் அப்படி தான் தெரியணும். நம்ம அதை விட்டுட்டு இவனை பார்த்தா கொஞ்சம் டவுட்டாலாம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இது வேறு மாதிரி இருக்குது, இது நம்ம பிள்ளை மாதிரி தெரியலையே, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் சந்தேகப்படுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம பிள்ளை சபையில் ஒரு மாதிரி இருந்துச்சு, அங்கே அந்த பிள்ளையாது, நம்ம தம்பியாது இல்லையே, நம்ம தம்பி அங்கே வேறு மாதிரிலாம் இருந்தார், நல்ல ஆவியெல்லாம் நிறைஞ்சிக்கிட்டு இருந்தார், இப்போ வேறு மாதிரி நிறைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவருக்கு டவுட் வந்துடக்கூடாது. எப்பொழுதுமே நாம் எப்போ நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோமோ அப்போ நமக்கு சொந்தமானது காரியங்களை நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்பதை நாம் என்னைக்கு புரிந்து கொள்கிறோமோ நீங்கள் அவர்கிட்ட விட்டுருக்கங்க. எல்லாத்துக்கும் ஊற்றும் காரணரும் அவர் தாங்க, எல்லாவற்றிலும் செழிப்புக்கும் அவர் தான் காரணம். அவர் உயர்த்த நினைச்சாருன்னு சொன்னால் ஒரு நாள் அந்த உயர்வை யாராலும் என்ன செய்ய முடியாதுங்க, தடை செய்யவே முடியாது. நாம் என்ன தான் தலைகளாக நின்று தண்ணி குடித்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க. ஆமாம், நீங்கள் விடிய நீங்கள் 100 நாள் நீங்கள் வேலை செஞ்சால் கூட நம்ம அந்த நாள் சம்பாதிக்க முடியாது. ஆனால் 2 நாள் ஆண்டவர் என்ன செஞ்சுவாருங்க, நமக்கு அந்த காரியத்தை நம்மளால் ஆண்டவரால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதே போல் தாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அவருடைய ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காதுங்க. உலக ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், தூக்கம் வராது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நஷ்டமானால் கஷ்டமாக இருக்கும், மனசு வேதனைப்படும். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஒரு நாள் என்ன செய்யாதுங்க, மன வேதனையை அது கொடுக்காது என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். வாசிங்கள் அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு சரண்டர். அவன் ஒரு பரிசேயன், நல்ல நியாயப்பிரமாணம் படித்தவன், வேதங்களை கரைச்சி குடித்த ஒரு ஆள், கம்மாலியல் என்கிற மிகப்பெரிய ஒரு பண்டிதரிடத்தில் சீசனாக இருந்து கற்றுக்கொண்டவன். அவன் வேதங்களுடைய சகல காரியங்களும் அவனுக்கு தெரிந்து கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவன். அவனே என்ன சொல்லிட்டாங்க, அப்பா நியாயப்பிரமாணம்லாம் ஒன்றும் கிடையாது, ஆண்டவருடைய கிருபை தான்பா பெருசு. அவனே என்ன செஞ்சான், ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆமாம், எவ்வளோதான் அறிவாளன் ஆளாக இருந்தாலும் ஆண்டவருக்கு தன்னை விட்டு கொடுக்கும் பொழுது அவன் எடுத்து பயன்படுத்தினார் பாருங்க. இன்னையவரெல்லாம் அவரை பற்றி பேசிட்டு உட்காந்துருக்கோம். ஆமாம் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவா. நாம் என்ன தான் பிரயாசப்பட்டாலும் 2 தலைமுறைக்கு மேலே தெரியாது. ஏங்க, பெயர் முதலாய். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டு இன்னொருத்தனை ரட்சிக்கப்பட வச்சுட்டோன்னு வச்சுங்க, அந்த தலைமுறையே பேசும். ஆமாம், நான் ஒருத்தனோட பேசி அவனை ஆண்டவருக்குள்ளே நான் நடத்தி அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அவனை உடன்படிக்கை பண்ணி சபைக்குள்ளே சேர்த்துட்டேன்னு சொன்னால் அவனுக்கு பின்னாக வருகிற ஒரு பெரிய சந்ததி என் பேரை சொல்லுங்க, என் பேரை சொல்லாட்டினாலும் தேவன் சொல்லிகிட்டு இருப்பார், இவ்வளோ பெரிய சந்ததிக்கு இவன் தான் தாயின் தகப்பனுமாக இருந்தான் என்று சொல்லி தேவன் சொல்லுவார். அங்கே அறிக்கையிடுவாருங்க. அவர் பரலோகத்தில் நம்ம குறித்த ஒரு அறிக்கை வர வேண்டுமானால் நீங்கள் இங்கே ஆண்டவருடைய கரத்தில் உங்களை களிமண்ணாக நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைச்சிருக்கு. இப்போ நான் பிழைச்சிருக்கிறது கூட யாருனால பிழைச்சிருக்கேன்? நாங்கள் விசுவாசத்தினால பிழைச்சிருக்கிறேன். நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்து எனக்குள்ளே பிழைச்சிருக்கிறார். அப்போ பவுலுடைய அந்த அர்ப்பணிப்பு எப்படியா இருக்குங்க? அந்த அர்ப்பணிப்பு நமக்கு வரணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் சாட்சி உள்ள ஜீவியம்.
அதுதான் வைராக்கியமான வாழ்வு. அதுதான் குயவன் கையில் களிமண்ணாக இருக்கிற காரியங்கள். நம்ம இதை விட்டுட்டு நான் உலகத்தோடு ஓடி உலகத்தோடு கூட செயல்பாடுகளை நான் செய்து கொண்டு நான் ஆண்டவருடைய பிள்ளையாகவும் இருக்கிறேன், நான் உலகத்தினுடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறேன்னு சொன்னால் முடியாதுங்க. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு நாளுக்கு தான் வேலை செய்ய முடியும். ஒன்று ஆண்டவருடைய பிள்ளையா இருங்க, இல்லைன்னா பிசாசுடைய பிள்ளையா இருங்க. அதெல்லாம் சொன்னார், என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிரப்பப்படாத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு சேர்த்து கொண்டால் இருக்கு. இன்னைக்கு வெடிப்புள்ள தொட்டிகளை சேர்த்து கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவரை விட்டுவிடாத ஒரு காரியத்தை நாம் செயல்பட மறந்து விட்டு இருக்கிறோம். அதை ஆண்டவர் ஞாபகப்படுத்தும்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் சில சறுக்கல்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமாம், புரியுதுங்களா? நம்ம சறுக்கல் வந்துருச்சுன்னா உடனே முழங்கால போட்டு ஆண்டவர் நான் என்ன செஞ்சேன் சொல்லுங்கள், என்னை மாற்றிருங்கன்னு சொல்லி என்னைக்கு நான் கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்மளை மாற்ற ஆண்டவர் விரும்பிடுவார். நம்ம அந்த சறுக்கலை வச்சுக்கிட்டு வேறு ஏதோ ஒரு காரியம் இருக்குது, என்ன ஆண்டவர் ரொம்ப சோதிக்கிறாருங்கன்னாரு. ஆமாம், எதுக்கு சோதிக்கிறாரு? வேலையத்தை போய் சோதிக்கிறாரு, மாறனை தான் சோதிக்கிறாரு. நான் சோதிக்கிறாரு நினச்சிட்டு அந்த இடத்துல நிற்கிறேன், சொல்ல மாட்டேங்கிறேன். ஏதோ அனுபவிக்கிறதுக்கு என்ன சோதனை என்கிட்ட கொடுத்து என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக வேண்டிய எனக்கு சோதனை கொடுத்தான்னு நான் நினச்சிருக்கேன். எப்பா அவனை மாற்றுறதுக்கு தான் சோதனை கொடுத்துருக்கிறாரு. நீ அங்கேருந்து கிளம்பி வந்துரு. ஊசி போடுறது வலிக்குங்கிறதுக்காக இல்லை, சுகப்படுத்துறது தான் ஊசி போட்டுட்டு இருக்கிறாரு. அது வலிக்குதுன்னு அங்கேயே கையை கொடுத்து நிற்க முடியாது. ஆமே ஆமே. வாசிக்கலாமாங்க? 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தணுங்க. ஆமே, அந்த ஏற்ற காலத்தில் நீங்கள் உங்களை உயர்த்தணும்னு சொன்னால் அவர் கையில் அடங்கியிருந்தால் தான் உங்களை உயர்த்த முடியும். சும்மா நான் உயருவேன், நான் பைபிள் வாசித்தால உயருவேன், நான் ட்ராக்ஸ் கொடுக்கறதுனால உயருவேன், இல்லை நான் ஜெபிக்கிறதுனால முடியவே முடியாது. நீங்கள் அவர் கைக்குள்ளே இருந்தால் தான் உங்களை, அவர் கைக்குள்ளே நீங்கள் அடங்கி இருந்தால் மட்டும்தான் உங்களை என்ன பண்ண முடியும். தம்பி இதை செய்ப்பா, அதை செய்ப்பா, ஏம்மா இதை செய்யுமா, அதை செய்யுமான்னு சொல்லி நம்மளை ஆண்டவர் நடத்தி கொண்டே இருப்பார். அப்படி அவர் நடத்தும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மை நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு நினைவுகள் நமக்குள்ளே வர வேண்டுமானால் நம்மை அர்ப்பணிக்கிறது நமக்கு உகந்ததான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படியே தலைகளை தாழ்த்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே.